வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்த்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ்.ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ.ஆர்.எல். சுந்தரேசன் தமிழ்த்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல்.கே. சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர் லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்.
தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலுங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். 2ஆம் சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முடிவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும். இந்நிலையில் 2ஆம் சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முடிவதிலும் 45 வகைகளில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல்ட், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் 2வது வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறார்களுக்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின்ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமெஷ், தனிஷ்கா, அனுப்ரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதித்தி கோபிச்சந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்.
தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.